வணக்கம். இன்னைக்கு நாம ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட ஒரு அருமையான உரை தடையை மீறி ஓடும் நதி இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நல்ல தலைப்பு. ஆமா, இதுல விழிப்புணர்வு, அப்புறம் தடைகளை எப்படி எதிர்கொள்றது, நம்ம அகமாற்றம் இத பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அவர் ஆரம்பிக்கும் போதே ஒரு காட்சிப்படுத்துறாரு பாருங்க. மனுஷங்களோட இத்தனை குழப்பங்களுக்கு நடுவுல மரங்கள் எப்படி அமைதியா நிக்குதுன்னு. ஆமா, வேர்கள் பூமியில ஆழமா, கிளைகள் வானத்தை நோக்கி, ரொம்ப அழகா சொல்றாரு. ஆனா நாமளும் பூமியில தான் வேரூன்றி இருக்கோம், ஆனாலும் பெரும்பாலும் தரையிலே தடுமாறிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. அதுதான் எனக்கு ரொம்ப யோசிக்க வச்சது. உண்மைதான். சில பேர் மட்டும்தான் அந்த மரங்கள் மாதிரி ஒரு படைப்பாற்றலோட, ஒரு சந்தோஷத்தோட மேல வர்றாங்க. மத்தவங்க பூமியே காயப்படுத்துறாங்கன்னு சொல்றாரு. இது சும்மா சொல்றதில்ல, நம்ம நிலைய காட்டுது. சரி, அவரோட முதல் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். கவனிப்பு, அதாவது விழிப்புணர்வு. என்ன இருக்கோ அதை அப்படியே பார்க்க சொல்றாரு. ஆனா இது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு, நடைமுறையில ரொம்ப கஷ்டம். அதுதான் விஷயமே. ஆமா, ஏன்னா நாம பார்த்த உடனேயே இது நல்லது இது கெட்டதுன்னு ஒரு முத்திரை குத்திடுறோம்ல. எப்படிங்க தீர்ப்பு சொல்லாம பாக்குறது? அவர் சொல்றது எப்படின்னா, ஒரு அறைக்குள்ள நுழையிறோம்னு வச்சுக்கோங்க, சுவரு, ஜன்னல், பொருள்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பாக்குறோம் இல்லையா? ஆமா, அதே மாதிரி நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், நம்ம ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் முழுமையா எந்த பாகுபாலும் இல்லாம கவனிக்கணும். அப்போ தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஓஹோ, அந்த விழிப்புணர்வே நம்மள கொஞ்சம் மென்மையாக்கும், இணக்கமாக்கும். அப்புறம் ஒரு ஓம சொல்றாரு, கனிமத்துல இருந்து கழிவை பிரிச்சா சொக்க தங்கம் கிடைக்கும்னு. ஆமா, அது அருமையான ஓமை. அந்த தங்கம் மாதிரி நம்ம உள்ள இருக்கிறத வெளிக்கொணர இந்த தீர்ப்பில்லாத கவனிப்போதாவது. அப்போ இந்த மாதிரி தீர்ப்பு இல்லாம கவனிக்க ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கையில வர்ற தடைகள் அணுகுற விதமும் மாறுமா? நிச்சயமா மாறும். அதுக்கு தான் உள்ளது உள்ளபடியே பார்க்கணும்னு சொல்றார். அதுவும் கஷ்டம்தான். ஆனா அதுக்கு நதியோட உதாரணத்தை ரொம்ப அழகா சொல்றார். ஒரு நதி போயிட்டு இருக்கு, ஒரு பாறை வருது. நிக்குமா? நிக்காது. ஒன்னு அந்த பாறையை உடைக்குமா, இல்ல அது மேல ஏறி போகுமா, இல்லனா சுத்தி வளைச்சு போகுமா? ஆனா போயிட்டே இருக்கும். ஆமா, ஓட்டம் நிக்காது. அதான் முக்கியம். நதியால செயல்படாம வாழாம இருக்க முடியாதுங்கிறது ரொம்ப முக்கியமான வரி. இது ஒரு கோபமான எதிர்ப்பு இல்ல, ஒரு புத்திசாலித்தனமான செயல்பாடு. அப்போ உள்ளதை ஏத்துக்கணுமா எதிர்க்கணுமா? நதி ரெண்டையுமே சேர மாதிரி இருக்கே. கரெக்ட். அதுதான் அந்த புத்திசாலித்தனம். நாம பல சமயம் என்ன பண்றோம்னா, தடைகளை பார்த்ததும் ஒன்னும் கோபத்துல போய் முட்டி மோதுறோம் இல்லையா? ஆமா, உடைஞ்சு போறோம். இல்ல அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். இந்த நதியோட புத்திசாலித்தனம்னா என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதுதான் அவர் சொல்றது. இப்போ ஒரு கயிறு கிடக்கு, அத பார்க்க பயம் தேவையில்லை. சரி, ஆனா அத பாம்பு நினைச்சிட்டோனா அப்புறம் அது உண்மையில என்னன்னு உத்து பார்க்க தைரியம் வேணும்ல? ஆமா, வேணும். அங்கதான் சந்தேகம், தேடல், பொய் எதுன்னு பாக்குற திறமையெல்லாம் முக்கியமாகுது. தீவிரமா தீர்ப்பு இல்லாம கவனிச்சா உள்ளது என்னன்னு தெளிவா தெரியும். ஓஹோ, அந்த தெளிவுதான் நதியோட புத்திசாலித்தனம். அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறது, சும்மா முட்டி மோதுறதில்ல. சரி, இந்த தெளிவான பார்வை எப்படி ஒரு செயலுக்கு கொண்டு போகும்? சும்மா பார்த்துட்டே இருந்தா போதுமா? இல்ல, அந்த பார்வையே ஒரு செயல்தான் என்கிறார் கிருஷ்ணமூர்த்தி. நதி எப்படி ஓயாம செயல்படுதோ அது மாதிரி. அப்படியா? எது பொய், எது தேவையில்லாததுன்னு நாம பார்க்கும்போதே அதை நிராகரிக்கிறோம் இல்லையா? ஆமா, அதுவே ஒரு பெரிய செயல். பொய்மையை நிராகரிக்கும் அச்செயலே ஆக்கப்பூர்வமான செயலை வெளிக்கொணரும்னு சொல்றாரு. ஓ, அப்போ என்ன தப்பு என்ன தேவையில்லைன்னு தெளிவா தெரிஞ்சா சரியான செயல் தானா வருமா? ஆமா, அந்த புரிதல் வந்துட்டா செயல் தானா வரும். அப்போ எது சரி எது தப்புன்னு நாம குழம்ப வேண்டியது இல்லையா? நெகிழ்வு தன்மையும் தெளிவும் இருந்தா அந்த கேள்வியே வராதுங்கிறார். முக்கியம் என்னன்னா, தனக்குள் மிகுந்த தெளிவுடன் இருக்க வேண்டும். அகத்தெளிவு. ஆமா, அந்த அகத்தெளிவு அது இருந்தா நடக்க வேண்டியது சரியா நடக்கும். ஆனா என்ன, அந்த சரியானது நாம எதிர்பார்த்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. தெளிவுதான் முக்கியம். நம்ம விருப்பு வெறுப்பு இல்ல. இது கேக்குறதுக்கு பெரிய தத்துவம் மாதிரி இருக்கு. ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை எப்படி? அதையும் அவர் விடல. இந்த புரட்சிங்கிறது ஏதோ பெரிய விஷயம் மட்டும் இல்ல, சிறிய சிறிய தினசரி விஷயங்களிலும் பரிபூரண புரட்சி நிகழ வேண்டும்னு அழுத்தி சொல்றார். தினமும் நடக்கணுமா? ஆமா, அந்த புரட்சிய, அந்த விழிப்புணர்வை உயிர் போட வச்சிருக்கணும்னா உள்முகமாக ஆன்மீக தகிப்புடன் இருக்கணும்னு சொல்றார்.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் கவனமா இருக்கணும். ஆக மொத்தத்துல ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட இந்த தடையை மீறி ஓடும் நதி உரை வந்து நம்மள முழுசா விழிப்போட இருக்கவும், தீர்ப்பில்லாம கவனிக்கவும், பிரச்சனைகளை வந்து நதியோட புத்திசாலித்தனத்தோட கையாளவும், உள்ளுக்குள்ள தெளிவை வளர்த்துக்கவும், அந்த தெளிவு வழியா செயல்படவும், இந்த மாற்றத்தை அன்றாட வாழ்க்கையில கொண்டு வரவும் சொல்லுது. சரி, இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரே, நதியோட புத்திசாலித்தனம். உங்க வாழ்க்கையில நீங்க தினமும் சந்திக்கிற ஒரு சின்ன தடை, அது யாரா வேணா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அதை எதிர்கொள்ளும் போது கோபமோ சோர்வோ இல்லாம நதி மாதிரி எப்படி அணுகலாம்? அந்த தடையோட உண்மையான இயல்பு, அதோட ஸ்வரூபம் என்னவா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை அது ஒரு புது வழியை காட்டலாம்.